எனக்குள்ள வந்த சிந்தனை என்னுடைய விசுவாசத்தை வளர்க்கிறதா அல்லது என் விசுவாசத்தை அழிக்கிறதா? இத ஒரு தேவ பிள்ளை கவனிக்கணும். இந்த சிந்தை நிமித்தம் என் விசுவாசம் கெட்டு போகிறது என்கிற ஒரு நிலை உங்களுக்கு வறுமை என்றால், அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ற காரியம் என்னன்னா, எனக்குள் வந்த சிந்தனை எதைச்செயலாய் வந்த சிந்தனை அல்ல, பிசாசு எனக்குள் விதைக்கிற சிந்தனை என்கிறத புரியணும். யாருக்கு கொடுக்கிற சிந்தனை? பிசாசு விதைக்கிற சிந்தனை. நீங்க அதை எப்படி பூசி மொழிகி எப்படி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுகிறோம் தெரியுமா? இது என் புத்தியில உருவான சிந்தனை என்று நாம அதை அப்படியே மேஜிக் பண்றோம். அதனால என்ன செய்கிறதுனா, இந்த சிந்தனை நமக்குள் உறுதியாகிறது. இந்த சிந்தனை என்னை அப்படியே கவ்வி பிடித்துக் கொள்ளுது. தெளிவா நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனிடத்திலிருந்து வந்த சிந்தனை அல்ல, இது பிசாசிலிருந்து வந்த சிந்தனை. இந்த சிந்தனை அவாய்ட் பண்ண எனக்கு மனசு இல்ல. இந்த சிந்தனையை வெறுத்து ஒதுக்க அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இது பிசாசு கொடுத்த சிந்தனை, இந்த சிந்தனை எனக்கு வேண்டாம் என்று சொல்ல மனசு இல்ல. அதற்கு பதிலா இது பிசாசு கொடுக்கல, இது எனக்குள் உருவான சிந்தனை என்று நான் அதை பாதுகாத்துக் கொள்ள அல்லது அந்த சிந்தனை பிசாசிலிருந்து வந்த சிந்தனை என்று கூட அறிக்கை பண்ண மனதில்லாம அந்த சிந்தனையை என்னுடைய பார்வையில எனக்குள்ளே வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த சிந்தனை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்குது.